ஹமாஸின் ஆராதகர்கள் இல்லையா இங்கே? அவர்கள் இதை கேட்க வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த பயங்கரவாத அமைப்பு? இவர்களுக்காக இங்கே ஒரு கூட்டம் பிரார்த்தனை செய்கிறது, ஒற்றுமை பாராட்டுகிறது. இதை பற்றி ஆரம்பத்திலிருந்தே சொல்வது பயங்கரவாத அமைப்பு என்றுதான். இவர்களை நம்ப முடியாது. இது மத தீவிரவாத அமைப்பு. ஆனால் அதற்கு இங்கிருந்து ஆராதகர்கள் உள்ளனர். அதுதான் நமது மிகப்பெரிய சாபம். இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய பயங்கரவாத தாக்குதல் அக்டோபர் 7. அதற்கு அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள். அதில் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர். பலரின் வீடுகளெல்லாம் போயின. பின்னர் அவர்கள் என்ன செய்வார்கள்? இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் சொல்லிக் கொடுங்கள். என்ன செய்வார்கள் அந்த மக்கள்? என்றால் அவர்கள் இவ்வளவு காலம் 15 மாதங்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள், அங்கிருந்து விலகிச் செல்ல சொல்கிறார்கள், அங்கிருந்து விலகிச் செல்கிறார்கள், அடுத்த இடத்திற்கு செல்கிறார்கள், தொடர்ந்து அங்கு குண்டுவீச்சு. இதனாலதான் அடிப்படையில் ஒப்பீனியன் ஒர்க்கர்ஸ் பல நாடுகள் சொன்னது இதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று. ஆனால் நிறுத்த தயாராக இல்லை. மத தீவிரவாதம் தான் அவர்களுக்கு பிரச்சனை. இப்போது மக்கள், அதற்குள்ளான மக்கள் அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு, முன்பு பிரிட்டனில் எல்லாம் பெரிய ராலி நடந்ததில்லையா ஹமாஸுக்கு ஆதரவாக? பல பல்கலைக்கழகங்களிலும் அமெரிக்காவிலே நடந்தது. உலகம் முழுவதும் பல இடங்களில் நடந்தது. இப்போது யாரும் பேசக்கூடாது. ஏனென்றால் மனிதன் என்றால் என்ன என்பதை முதலில் அங்கீகரிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் பெரிய மனிதாபிமானம் பற்றியும் மற்றவை பற்றியும் பேசலாம். ஏனென்றால் அந்த ரிப்போர்ட் வாசித்த பிறகு நான் அதிர்ச்சி அடைந்தேன். 10 பேர் அதில் பங்கேற்ற 10 பேரை அவர்களை அடித்து கொன்ற பிறகு, பிணத்தை அவர்களது வீட்டில் கொண்டு கொடுத்த பிறகு அவர்களிடம் சொன்னார்கள், இதுதான் அனுபவம் என்று. நாடு முழுவதும் அறிவித்தார்கள், இதுதான் அனுபவம் என்று டெட் பாடி வைத்து சொன்னார்கள். ஏனென்றால் எங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, நாங்கள் போராளிகள், நாங்கள் தீவிரவாதிகள், இதுதான் அடிப்படை பிரச்சனை என்று சொல்வது. யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவு தூரம் சென்று விட்டது. இதற்கு எதிராக கடுமையான முறையில் குண்டுவீச்சு நடத்தி இவர்களை அழித்தே தீர வேண்டும்.